இன்னைக்கு எம்ஜி பிராண்ட்ல உள்ள கிளாஸர் காருக்கு ஃப்ரண்ட்ல பிரிஸ்டோன் டயர் போட்டு வீல் பேலன்சிங் பார்த்து வீல் அலைன்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த கார்ல கேமரா ரீடிங் ரெண்டும் ரைட் சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதனால டயர் லெஃப்ட்ல உள்பக்கமும் ரைட்ல வெளிப்பக்கமும் தெரியும். ஆனா இதை இப்ப நான் சரி பண்ண போறேன். எப்படி இந்தியாவில் வரக்கூடிய எம்ஜி பிராண்ட்ல ஹெக்டார் கார்ல மட்டும் ஃப்ரண்ட்ல டிஃபால்ட்டா கேமரா ரீடிங் மைனஸ்ல தான் இருக்கும். ஆனால் இதை அட்ஜஸ்ட் பண்ண எந்த ஆப்ஷனும் இருக்காது. இதனால டயர் உள்பக்கம் தெரியும். ஏன் எம்ஜி அஸ்டார் கார்லையும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளான எம்ஜி வின்சர் மற்றும் எம்ஜி இசட்எஸ் ஈவில கூட கேமரா கேசர் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த கிளாஸர் காரில் மட்டும்தான் கேசர் கேமரா அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லோயர் ஆர்ம் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஏன் என்ன காரணம்னு தெரியல. நான் இந்த காரோட ஸ்டியரிங்கை சும்மா லாக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரைட் சைடு கேமரா அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ரீடிங் வந்ததும் போல்ட்டை லைட்டாக டைட் வச்சுட்டு லெஃப்ட் சைடு லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ண ஆரம்பித்தேன். இங்கேயும் ரீடிங் சரியாக வந்ததும் கொஞ்சமாக டைட் வச்சுட்டு என்ட்ராய்டை லூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணதும் இப்போ எல்லா ரீடிங்கும் ஓகே ஆகிடுச்சு. ஃபைனலாக ஹெல்ப்பர் உதவியோட லோயர் ஆர்ம் போல்ட் எல்லாம் ஃபுல் டைட் வச்சுட்டு இந்த முறை ஸ்டியரிங்கை நல்லா ஷேக் பண்ணி சென்டர் வச்சு லாக் பண்ணி டோவை கரெக்ட் பண்ணியாச்சு. ஃபைனலாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எதிரால் எம்ஜி காரில் இந்த காருக்கு மட்டும் கேமரா கேசர் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய லோயர் ஆர்ம் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.